திரு சூரிய பிரகாஷ், முதற்கட்டமாக இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்றிருக்கு, மருத்துவர் ராமதாஸ் வரவேற்றிருக்கிறாரு. ஆனால் அதை இதோட ஒப்பிட வேண்டாம், ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு அவசரம், அதில் காணப்பட்ட வெற்றி மாதிரி இதுலையும் நம்ம ஒரு வெற்றி காணணும் அப்படிங்கிற இடத்துல தானே இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்க? அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு கிடைத்ததில் அது பாமகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. 1988 முதல் முறை அருந்ததியருக்கான மாநாடுகள் நடத்தி ஒரு தனி உள்ஒதுக்கீடு தரணும் 6% சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தொடர்ந்து போராடினவர் மருத்துவர் ஐயா அவர்கள். மாநாடு 88 நடந்தது ஈரோட்டில், அதை சுற்றி கோவை பகுதியில் பல இடங்களையும் மாநாடுகள் நடந்தது. அப்போ மருத்துவர் ஐயா தான் முதல் முன்மொழிந்து கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு இன்னைக்கு அது நடைமுறையாகி அதை கோர்ட்லையும் காப்பாற்றப்படும் போது அதை மனதார பாராட்டுகிறார். அது மருத்துவர் ஐயாவோட சமூக நீதி பார்வை அப்படிங்கிறது தான். அதே சமயத்தில் ஒரு நியாயமான சமூக நீதி பார்வை அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே கோர்ட் தான் இந்த விஷயத்தை பல தடவை சொல்லிருச்சு, ஏன் ஒரு மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அதோட கேள்வி. 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ எதிர்கட்சியில் நின்று தேர்தலை சந்திக்கும் போது வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தரேன்னு சொல்றாரு. 21 தேர்தலை சந்திக்கும் போது 10.5% அதிமுக கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் தான் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற எக்ஸாக்ட் வார்த்தையை சொல்றாரு. அப்போது 22 இதுக்கு கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்றாரு. 23 கமிஷன் அமைக்கிறாரு. ஆனால் அந்த கமிஷனுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே நீட்டிப்பு கொடுக்குறாங்க. 3, 6, 3ன்னு கொடுத்துட்டு இப்போ திரும்ப இன்னொரு வருடமும் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. 24 சமீபத்தில் 2024 இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தான் அந்த கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும், நாங்கள் கொடுக்க முடியாது. மாநில ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்கும்போது மத்திய அரசு தான் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசு தான் அது கொடுக்க முடியும் அப்படின்னா மாநில அரசு இப்போ உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கமிஷன் அதுக்கு ஏற்கனவே ஒரு வருடம் 6, 3, 6ன்னு ஒரு வருடம் எக்ஸ்டென்ஷன், இன்னொரு ஒரு வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எதுக்காக, யாரை ஏமாற்றுவதற்காக இந்த நாடகங்கள் எல்லாம்? உண்மையிலே மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத 2022 மார்ச் 31 வந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பிலேயே நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்க பெர்டினன்ட் அண்ட் கண்டெம்பரரி டேட்டாவை ரெடி பண்ணி மாநில அரசுக்கு ஸ்டேட் ஹாஸ் த ரைட் டு டூன்னு கொடுத்துட்டாங்க. மாநில அரசு இது தெளிவுபடுத்துவதற்கான 68-71 2 பேராகிராஃபில் மாநில அரசு இந்த கணக்கெடுப்பை நடத்துவதற்கும் டு கலெக்ட் ஆல் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா சர்வே எது தேவையோ அதை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் மறுத்த ஒரே விஷயம் என்னன்னா, இடஒதுக்கீடு பெர்சன்டேஜ் அதிகப்படுத்துறதோ அல்லது புதுசா கேட்டகரிஸ் அறிமுகப்படுத்துறதோ முடியாது. வித்தின் கேட்டகரி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அதை ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இல்ல மக்களை திசை திருப்பும் நோக்கில் அவசர கோலத்தில் வார்த்தைகளை அள்ளித்தெரித்து சட்டத்தை நிறைவேற்றிடும் பிறரை போல அல்லாமல் திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தொகுத்து பரிந்துரைகளை பெற்று அரசாணையோ சட்டமாகவோ நிறைவேற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசின் சட்டம் எப்போதும் வெற்றியை பெற்று வருவது வரலாறு ஆகி உள்ளது. இப்ப கருணாவும் அதே தான் சொல்றாரு. 100 நாட்களுக்குள்ள செய்யறேன்னு சொன்ன ஒரு விஷயத்த 100 நாட்களுக்குள்ள செய்யறேன்னு சொன்ன ஒரு விஷயத்த இவங்க கிட்டத்தட்ட 1000 நாட்கள் கிட்ட கடந்துட்டு இருக்காங்க. இவங்க ஏன் என்ன செய்ய முடியல? இது பச்சை போய் தானே. ரெண்டாவது இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். 2023-24 ஆரம்பத்திலுமே மாநில அரசு செய்ய முடியாதுன்னு கேள்வி நேரத்தில் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனா மாநில அரசு செய்ய முடியாது என்பதை முதல்வர் சொல்லி இருக்கிறார். நான் இடைமறிக்காம இருக்கிறேன், நீங்களும் இடைமறிக்காம இருங்க. உங்களுக்கான டர்ன் ஆங்கர் உங்கள்கிட்ட கொண்டு வருவாரு, நீங்க இடைமறிக்காம இருங்க. 2024 முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னார், இது மாநில அரசு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் இப்போ பாரதிதாசன் கமிஷன் இத்தனை எக்ஸ்டென்ஷன் ஏன் வாங்கிட்டு இருக்காங்க? இது இந்த இடத்துல நாங்க சொல்றோம், முதல்வர்கள் நாடகம் ஆட்டுகிறாங்க. 1.5 வருஷமா இது நடந்திருக்கு. முக்கியமான கேள்வி என்னன்னா, முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு வேலையை ஒருத்தட்ட கொடுக்குறோம், அதுக்கு அவங்க எக்ஸ்டென்ஷன் கேட்கறாங்கன்னா, இது வரைக்கும் அந்த எம்பிசி கமிஷன் ஓபிசி கமிஷன் சாதித்தது என்ன, பிசி கமிஷன் என்ன செய்திருக்காங்க? 1.5 வருடத்தில் அவர்கள் நாங்க 50% வேலையில முடிச்சிட்டோங்க, 80% வேலையில முடிச்சிட்டோம், இருக்க ஒரு 40 மாவட்டத்துக்கு முடிச்சிட்டோம், இன்னொரு 28 மாவட்டம் தான் பெண்டிங் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? எந்த கணக்குமே கிடையாது. இந்த பிசி கமிஷன் எந்த வேலையும் செய்யவில்லை. காரணம், அது செய்யணுங்கிற இன்டென்ஷன் மாநில அரசுக்கு, அந்த உணர்வே மாநில அரசுக்கு இல்லைங்கிறனால எதுவுமே செய்யாம இருக்காங்க. இல்லைன்னா இந்த 1.5 வருடத்தை நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், எதனால டிலே, எதனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படிங்கிறத விளக்கம் சொல்லவே இல்லை. இதை பற்றி வெள்ளை அறிக்கை கேட்டு நம்ம கொடுக்குறோம், எதுவுமே கொடுக்கல. இதில் என்ன பிரச்சனைனா, இது இந்த ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி அம்பாசங்கர் கமிஷன் மாதிரி போய் வேலை செய்ய அவசியம் கிடையாது. ஏன்னா மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி கீழே வரக்கூடிய பல்வேறு துறைகளில், டிஆர்பியில், பல்வேறு காவலர் தேர்வுகளில் எவ்வளவு பேர் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்தெந்த அளவில் எண்ணிக்கையில் இருக்காங்கிறத பார்க்கறதுக்கான தரவுகள் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கு. இட்ஸ் ஆல் இந்த ரெக்கார்டு.
இது வீடு வீடா நீங்க போய் சர்வே எடுக்க வேணாம், அந்த சர்வே எடுத்து படிக்கிறதுக்கு. மாநில அரசுக்கு இவ்வளவு பெரிய மிஷினரி உள்ள மாநில அரசுக்கு, அதுவும் வந்து ஜஸ்டிஸ்லாம் வச்சு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுற மாநில அரசுக்கு 1-2 மாதங்களே போதும். 1.5 வருடமாக இவங்க எந்த ப்ராக்ரஸுமே பண்ணல, இன்னொரு 1 வருஷம் கொடுங்க அப்படின்னு கேட்கறது முழுக்க முழுக்க ஏமாற்றுவது. அடுத்த தேர்தல் வரைக்கும் இதை எடுத்துட்டு போய் திரும்ப இதே வாக்குறுதியை கொடுத்து, எப்படி 19 கொடுத்து 21 கொடுத்து, இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்களோ, ஆனா எதுவுமே நிறைவேற்றலையோ, அடுத்த தேர்தல் 26 தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் இதே மாதிரி ஒரு பொய்யை சொல்றதுக்கு தான் அவங்க தயார்படுத்திருக்காங்க. திமுக அரசு ஏமாற்றுகிறதுன்னு நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க. மருத்துவர் ராமதாஸ் ரைட்டுங்க, அவங்க பண்ணல. பட் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்தை பாமக ரொம்ப எளிதா இல்ல லகுவா அணுகுதா? நாங்கள் கடுமையாக வாதாடி தான் வருகிறோம். இல்ல ஒண்ணு இல்ல, டாக்டர் ராமதாஸ் விடுத்த அறிக்கையின் வார்த்தைகளே நான் சொல்றேனே. மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக அறிவித்த நிலைப்பாட்டின்படி தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப் போவது இல்லை. மத்திய அரசும் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. அது என்ன? அவங்க சொல்லும்போது இருங்க, ஸ்டாலின் அரசு கண்டிப்பா நடத்த மாட்டாங்க அப்படின்னு திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுது. மத்திய அரசு நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல உடனடியாக மத்திய அரசுங்கும் போது இந்திய அளவில் அவங்க அந்த கணக்குகள் எடுக்கிறதுக்கு கன்சென்சஸ் ஃபார்ம் பண்ணி நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கறத பிஜேபி லீடர்ஸோட ஸ்டேட்டஸா இருக்கு. இந்தியாவிலேயே நாங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு இந்த கணக்கீட்டை எடுக்க மாட்டோம், அதை வேற ஒருத்தர் எடுப்பார்னு சொல்லி கைமாத்தி விட்டது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். நாங்கள் எடுக்க மாட்டோம், வேற யாருமே பாஜக உட்பட யாருமே நாங்க எடுக்க மாட்டோம்னு அவங்க யாரும் சொல்லவே இல்லை. இவங்கள அதானங்க சொல்றாங்க, எடுக்க மாட்டோம் சொல்லிருக்காங்களே. நாங்கள் மத்திய அரசு தான் எடுக்கணும், நாங்க எடுக்க மாட்டோம், எங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டது கிடையாது. மாநில பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அவங்க எதுக்கு அந்த தரவுல கொடுக்கணும்? அதேதான் நாங்களும் கேக்குறோம். எக்ஸாக்ட் क्वेश्चन. மத்திய அரசு தான் பண்ணணும்னா இவ்வளவு தூரம் முதல்வர்ல இருந்து, அமைச்சர்கள்ல இருந்து, உதயநிதி அவர்கள்ல இருந்து, கனிமொழி அவர்கள்ல இருந்து, திமுகவோட அத்தனை பெரிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்க முடியுங்கிறாங்க. எதுக்கு அப்ப கமிஷன்? எதுக்கு அந்த கமிஷனுக்கு 1.5 வருஷம் என்ன கேக்குறீங்கன்னா, ரைட் 2019ல ஏமாத்துறாங்கன்னே சொல்றீங்க, 21ல ஏமாத்துறாங்க. அப்ப வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக இப்படி வன்னியர்களுக்கு கொடுக்குறோம் ஏமாத்துறோம் சொல்றது உங்களுடைய சார்ஜா இருக்கு. அப்ப அவங்க உங்களை நோக்கி கேக்குறாங்களே, நீங்க பிஜேபியை நோக்கி கேளுங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வரதற்கு மருத்துவர் ஐயார்கள் தனி மனிதராக அந்த இடத்துல எவ்வளவு போராடினாருங்கிறது தெரியும். காங்கிரஸா இருந்தாலுமே அதுல பாமக போராடி தான் ஒரு விஷயத்தை வாங்க வேண்டியிருக்கு. சமூக நீதி பங்களிப்புல மருத்துவர் ராமதாசனுடைய பங்களிப்பு வந்து யாரும் குறைச்சு மதிப்பிடல. அது ஒரு பக்கம் இருக்குது, அது யாரும் இப்ப கொஸ்டின் பண்ணல. இந்த இடத்துல கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிர்பந்தம், ஒரு அரசியலுக்காக திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கீங்களா? அதுவும் டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு மிக மூத்த அரசியல் தலைவர், திரு கருணா கூட குறிப்பிட்டாரு. ஒரு ஒருமையில அவர் பேசின வார்த்தைகள் விரும்பத்தகாத அளவுல தான் எல்லாருமே அது ஏன் அப்படி ஒரு டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருந்து இல்ல நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மத்திய அரசு அமையக்கூடியது எந்த அரசாங்கம், காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஜனதாதளோ பாஜகவோ யார் அமைஞ்சாலுமே வன்னியர்கள் வாக்களிச்சு இந்த கட்சியை காப்பாத்தினாங்கன்னோ, வன்னியர்கள் வாக்களிச்சு இந்த கட்சி ஆட்சியில் உட்கார வச்சாங்கன்னோ கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் திமுக வாழறதும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறதும் எம்ஜிஆர் அவர்களோட அலை அடித்த காலத்திலையும் திமுக தப்பி பிழைச்சு உயிர் வாழ்ந்து இந்த கட்சியாக இன்னைக்கு அது ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வடதமிழத்தில் பறையரின மக்களோட வாக்குகளும் வன்னியர்களோட வாக்குகளும் தான் அந்த கட்சி வாழறதுக்கும் முதல்வர் அந்த மார்க்கள் உட்காரத்துமே காரணம். நன்றி கட்டத்தனமாக 20% கொடுத்தாங்க. ஏற்கனவே வந்து முன்னாடியே பேசின நண்பர் எஸ்கேபி கருணா அவர்கள் சொன்னாரு, தனித்தனியா இடஒதுக்கீடு கொடுத்திருந்தா அருந்ததிற்கு அப்பவே அந்த பாதிப்பு வந்திருக்காது, அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். எஸ்சிக்குள்ளார அவங்க ஒரு பிரிவா இருக்கும்போது அவங்க அந்த உரிமைகளை இழக்கிறாங்கிறது ரொம்ப அழகா விளக்குனாரு. அந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே தான் நாங்களும் சொல்றோம், எம்பிசிக்குள்ளார வன்னியர்கள் பாதிக்கப்படுறாங்களோ தனியா கொடுங்க தான் நாங்க இடஒதுக்கீடே கேட்டோம். பிசில இருந்து பிரிச்சு வன்னியருக்கு கேட்டதே அதனால தான். அந்த போராட்டத்தை மழுங்கெடுத்து 108 சமூகங்களை உள்ளே சேர்த்து 20% கொடுத்து அதை நீர்த்து போக செய்ததான் கலைஞரோட சாதனை. நாங்க அதையும் அன்னைக்கு ஏத்துக்கிட்டாலும் அன்றில இருந்து இன்று வரை தொடர்ந்து போராடி அந்த இடஒதுக்கீட்டை வாங்கி தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்னா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் ராமதாஸ் சொன்ன வார்த்தைகளே நான் உங்களுக்கு சொல்றேன். வன்னிய சங்க வெள்ளிவிழா மாநாட்டுல மருத்துவர் ராமதாஸ் பேசினது, 21 உயிர்களை பலி கொடுத்தும் அன்றைய அதிமுக ஆட்சியில் வெற்றி பெற முடியவில்லை. வன்னிய சமுதாயம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம் கலைஞர் தான். கலைஞர் முதல்வரானதும் 20% இடஒதுக்கீடு தந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் உயர்வுக்கு வழிவகுத்திருக்கிறார். கலைஞர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு துரும்புக்கு மலையே இந்த சமூகம் திரும்ப கொடுத்துருச்சு. 89 கலைஞர் கொடுத்த ஒரு இடஒதுக்கீடுக்கு நாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டோம், 21 உயிர்களை கொடுத்தோம். அந்த சூழ்நிலை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தன் சமூகம் உட்பட 108 சமூகங்களை ஒன்னா சேர்த்து எங்களுடைய
இடஒதுக்கீடு நீர்த்தடுப்பு செய்து எங்களுக்கு பெரிய உரிமை இல்லாமல் பண்ணி கலைஞரை சாதிச்சுக்கிட்டாலும் அவர் செய்த அந்த கடுகளவுக்கு நாங்கள் கடலளவு திரும்ப திமுக ஆட்சியில் உட்கார வச்சு வாக்குகள் செலுத்தி திமுக வாழ வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுங்க. ஏற்கனவே அம்பாசங்கர் அண்ட் ஜனார்தன் கமிஷன்லேயே 23% இருக்கக்கூடிய மொத்த எம்பிசி செக்ஷன்ல வன்னியர்கள் 13% எக்ஸ்ட்ராபுலேட்டட் டேட்டா ஆல்ரெடி இருக்கும்போது அதன் அடிப்படையில் தான் 10.5 கொடுக்கப்படும் போது இந்த 10.5ங்கிற ஒரு லீகல் பேசிஸை ஃபைட் பண்ணி அதுக்கான சர்வே நடத்தி இந்த கவர்மெண்ட் ஏன் கொடுக்க மாட்டோம் நீங்க கேட்கலாங்க. இதுக்கு அப்பாற்பட்டு தான் நான் கேட்கிறேன், ஏன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு மூத்த தலைவர் அப்படியான வார்த்தைகளை ஒருமையில பயன்படுத்துறது பாருங்க. மூத்த தலைவர் வந்து அவரோட இருக்கக்கூடிய உடல்நிலையில அவரால் நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில அத்தனை முறை நேரா போராடுறாரு. முதல்வர்கள் நேரா சந்தித்து அவரோட போய் தலைமை செயலகத்துல போய் பார்க்கறாரு. பார்க்கும்போது உடனடியா செய்யறாங்க ஐயான்னு சொல்லி தான் ஸ்டாலின் அனுப்புறாரு. அதே ஸ்டாலின் அடுத்த ஒரு 4-5 மாசம் கழிச்சு ஜி.கே. மணி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, இது மத்திய அரசு தான் செய்யணும் திருப்புறாரு. எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கும் ஒருத்தருக்கு. அந்த தள்ளாத வயசுல எழுந்து போய் நேரா போய் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி படிக்கட்டுல ஏறி போய் அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் படிக்கூட ஏறக்கூடிய நிலைமையில அவர் இல்ல. அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் அது அழகல்ல அப்படிங்கறத ஒரு பார்வை, வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்த வேற எப்படி தான் பண்றது? எவ்வளவுதான் நாங்க கேட்கறது? போராடுறோம், அடி வாங்குறோம், கேஸ் வாங்குறோம், கோரிக்கை வைக்கிறோம், கெஞ்சிரோம், ஆனாலும் கொடுக்க மாட்டாங்களே. இந்த இவர் சொன்னதுல மிகப்பெரிய ஒரு மீண்டும் ஒரு சொன்னதுல மிகப்பெரிய தவறான செய்தி என்னவென்றால், தமிழ்நாடு முதல்வர் சட்டமன்றத்துல சொன்னது மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று சொல்லவில்லை, மாநில அரசு தர மாட்டோம்னு சொல்லல. இந்த சர்வே எடுக்கிறதுக்கான ஒரு தேவை இல்லை, இதுக்கு தேவை சென்சஸ் எடுக்கிறதுக்கான வேலையை வந்து ஒன்றிய அரசுக்கு உண்டு. அவர்கள் சென்சஸ் எடுத்தா அதன் தரவுகள் தான் வந்து நீதிமன்றத்தில் நிற்கும். சர்வே நாம மாநில அரசா எடுத்த சர்வே நிற்காது என்று அன்று சொன்னார். அதன் பிறகு அந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே வந்து பீகாரில் எடுத்து சர்வேயின் அடிப்படையில் அவர்கள் இடஒதுக்கீட்டை அளவை அதிகம் பட்ட போது அது ரத்து செய்யப்பட்டது. இடஒதுக்கீட்டின் அளவை கூடப்படுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க நீதிமன்றம். சர்வே 2008 ஆக்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு தகுதி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும். நீங்க ஒட்டுமொத்த அரசியல்ல நீங்க வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி என்பதோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருப்பு என்பதோ தமிழ்நாட்டு மக்களின் தேவை இருக்கிற வரை இங்கே இருக்கும் மொழிய அது 75 ஆண்டு கால வரலாறு இருக்கக்கூடிய கட்சி, 100 ஆண்டு கால நீதி கட்சியின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தயவிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களின் தேவைக்காக இருக்கிறது. நன்றி. 2008 ஆக்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அந்த இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கான சர்வே எடுக்கிறதுக்கும் உள்ஒதுக்கீடு பிரிச்சு கொடுக்கிறதுக்கும் ஜஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது, என்விரான்மெண்டல் பாலிசி, லேண்ட் யூஸ் பாலிசி, எதுக்கு வேணா சர்வே எடுக்கிறதுக்கும் அதை பாலிசி டெவலப் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்குங்கிற சுப்ரீம் கோர்ட் 22 மார்ச் 2022 மார்ச் 31 கொடுத்த தீர்ப்புல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. சூர்யா உங்க பதில் சொல்லுங்க. முதல்ல வந்து பீகாரில் நடந்தது வந்து உள் ஒதுக்கீடு கிடையாது. பீகாரில் நடந்தது வந்து 50% இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அவங்க நம்பர்லாம் கவுண்ட் பண்ணி 65% அது ஏற்றுறோம்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே 69% இருக்கு இல்லையா? இது நாளைக்கு வந்து மாநில அரசு போட்டு அதை வந்து மாத்திரம் 85 ஆக்கிறோம் 90 ஆக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடை போடும். ஏதாவது மத்திய அரசோட வேலை. ஆனால் எம்பிசிக்குள்ளே இருக்க 20% இடஒதுக்கீட்டை அதுக்குள்ளே இருக்க மக்களுக்குள்ளார 5 ஒருத்தருக்கு 10 ஒருத்தருக்கு 3 ஒருத்தருக்கு 2 ஒருத்தருக்கு பிரிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கு. இன்டர்சே கேஸ்ட் சென்சஸ் இன்டர்சே சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. INTERSE இன்டர்சேல வந்து ஒரே ஒரு பிரிவுக்குள்ள இருக்க எம்பிசிக்குள்ள இருக்க பல்வேறு சமூகங்களுக்குள்ள யார் கூட இருக்காங்க குறைச்சா இருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப கீழே இருந்து ஒருவேளை பாதிக்கப்பட்டா அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்து அவர்களோட உரிமையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மாநில அரசோட உரிமை, மாநில அரசோட ஷெட்யூல்குள்ள இருக்குது. இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவாக சொன்னது. இவங்க வந்து பீகாரை வச்சு பீகார் வந்து இன்டர்சே பண்ணல, அதாவது உள் ஒதுக்கீடு கொடுக்கல, மொத்த ஒதுக்கீடு விரிவாக்கு பண்ண பார்க்கும்போது அதை தான் வந்து எதிர்க்கிறாங்க. இதை வந்து ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க. இது தவறு. சட்டம் படித்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்ச படித்தவங்க இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது, மிஸ்கைட் பண்ணக்கூடாது, தவறு. ரெண்டாவது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து கொடுக்கலாங்கிறது 2022 வருஷத்துல வந்து தீர்ப்பிலே தெளிவாக சொல்லிருச்சு. மாநில அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிறதுமே சொல்லி முதல்வர் ஆனால் இல்லைங்கிறாரு. இவங்க அதனால பயனில்லை இந்த சர்வேனால சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் இது சரிங்குது. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்றது உண்மையா, முதல்வர் சொல்றது உண்மையா, யார் போய் சொல்றாங்க? இன்னொரு கேள்வி, 9th ஷெட்யூல்ல இருக்கிறதுனால இந்த 69% இடஒதுக்கீடு அதுக்கு எந்த வித பாதுகாப்பும் இப்போ கிடையாது. ஏன்னா 1972க்கு முன்னாடி வந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் அதெல்லாம் நிற்கும். இப்போ இது 94ல தானே வந்துச்சு இந்த 69%. அதனால நிச்சயமா நிற்காது. எப்போ வேணா வந்து இதுல
கோயில்ல கத்தி தலை தொங்கிட்டு இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு தேவையில்லை, கணக்கெடுப்பு தேவையில்லை. ஜாதிவாரி கணக்கு எடுத்தாதான் 69%, 75% எல்லா இடஒதுக்கீடுமே பிழைக்கும். ஏன்னா 1931 எடுத்த டேட்டாவை 1894 எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி 100 வருடத்துக்கு மேல பழைய டேட்டா வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். என்னைக்கு வேணா யார் வேணா கேஸ் போட்டு, இது வந்து வன்னியர்களுக்கான பிரச்சனை கிடையாது, எம்பிசிக்கான பிரச்சனை கிடையாது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அத்தனை பேருக்குமான இடஒதுக்கீடுல வரக்கூடிய குறைஞ்சபட்சம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. பிசி, எம்பிசி இருவருக்குமான மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த டேட்டா இல்லங்கிறது. இந்த டேட்டா வெறும் வன்னியருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த டேட்டா தேவை. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு எதிரியா நின்னு பேசாம ஒரு நட்பு முரணா கூட நின்னு அதை வலியுறுத்தி அதை வாங்கலாம்ல. 84 வயதான ஒரு முதியவர், இல்ல உங்களுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கா? இல்ல 84 வயசான ஒரு முதியவர் ஐயா வந்து ஸ்டெப்ஸே ஏற மாட்டாங்க, படி ஏற மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு பண்றது. அவங்க வந்து மெனக்கெட்டு படியேறி இப்ப முதல்வர் அவர்களை சந்திக்கிறாங்க. அந்த நிலையில வந்து அவர் முதல்வர் வந்து தரேன்னு சொல்லி, நான் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் ஐயான்னு சொல்லி, அதே ஒரு மாசத்துல ஜி.கே. மணி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் ஒரு பதில் வரும்போது அந்த ஆத்தாமையில அந்த கோபம் வரும். இவ்வளவு மக்களை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதை கடந்து நான் கேட்கிறேன், இப்ப திமுகவை வலியுறுத்தக்கூடிய குரலை பாஜகவை நோக்கி ஏன் வைக்க முடியல? நீங்க பார்லிமெண்ட்ல பாக்குறீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசினாலே அங்க எப்படியான ரியாக்ஷன் வருது அப்படிங்கறதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரே வந்து குறைந்தபட்சம் அதுக்கான ஒரு வலியுறுத்தலை உங்களால நான் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். 27% இடஒதுக்கீடு வந்துச்சுல்ல செகண்ட் யூபிஏல வந்தப்போ, அந்த ஃபர்ஸ்ட் யூபிஏ, அந்த 27% இடஒதுக்கீடு வந்ததுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மிக முக்கியமான காரணம். என்னன்னா அப்பயுமே இருந்த கூட மத்திய அரசு வந்து ஆஹா கேட்டுட்டீங்களா இந்தாங்கன்னு கொடுக்கல. மிகப்பெரிய சண்டை பிடிச்சி ஹாஃப் டே செஷன்ல கலைய வேண்டிய காங்கிரஸோட அந்த யூபிஏ மீட்டிங்கை ஒன் டே ஃபுல்லா இழுக்க வச்சு சண்டை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி அங்கிருந்து ஓபிசி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு அந்த முரசொலிமாறன் உட்பட பல பேர் ஐயா கூப்பிட்டு திட்டி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கோம், உங்க தாத்தாக்கு தெரியுமாலாம் கேட்டு தான் இந்த இடஒதுக்கீடு வாங்க வேண்டியிருந்தது. இப்ப இருக்க அரசோட எங்க போராட்டம் தொடரும், நாங்க வாங்குவோம். அந்த 27% நாங்க வாங்குற வரைக்கும் என்ன நடந்தது, 27% இடஒதுக்கீடு நாங்க வாங்குற வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அப்படி இல்ல, பிசி கமிஷன் இருக்குல்ல, நேஷனல் பிசி கமிஷன், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படிங்கிற தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது இப்ப இருக்க கவர்மெண்ட் தான், பிஜேபி கவர்மெண்ட் தான். சோ தே ஹேவ் டேக்கன் a step. அவங்க கம்ப்ளீட்டா அதுக்கு எகெயின்ஸ்ட் நம்ம சொல்ல வரல, ஆனா அவருடைய தொடர்ந்து வலியுறுத்தி தான் இதை கொண்டு வர வேண்டும். இவ்வளவு வருஷம் அந்த பிசி கமிஷன் நடக்கல, அதனால இதை கேட்கிறோம். ஓகே.